హలో వీవర్స్, అందరు ఎలాగున్నారు? బాగున్నారా? చాలా రోజుల తర్వాత మా వీడియో స్టార్ట్ చేస్తున్నా. చూడండి, ఇంకొకటి ఏంటంటే తమిళ్ స్టార్ట్ చేస్తున్నాము. మీకు కింద సబ్ టైటిల్స్ ఇచ్చాను. ఇప్పుడు నుంచి రెగ్యులర్ వీడియో వస్తుంది, చూసి ఎంజాయ్ చేయండి. రండి, ఈ వీడియో లోపుకి వెళ్ళిపోతాం. హలో వీవర్స్, வெல்கம் பேக் டு அமுதாஸ் கிச்சன். இந்த வீடியோவில் பன்னீர் பட்டர் மசாலா போடுறோம். ஃபஸ்ட்டு வீடியோ தமிழில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பன்னீர் பட்டர் மசாலா யாருக்கு பிடிக்காமல் இருக்கும்? எல்லாருக்கும் பிடிக்கும். வாங்க ஒரு வாட்டி செஞ்சு பார்க்கலாம். வர்றீங்களா? இதுக்கு தேவையான பொருட்கள்: பன்னீர் 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஸ்மால் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். தக்காளி 2 வாங்கிக்கணும். 2 வெங்காயம், இஞ்சி பூண்டு 2 டேபிள் ஸ்பூனு, 4 பச்சை மிளகாய். கரம் மசாலாவுக்கு பட்டை லவங்கம் அந்த கிராம்புலாம் பாக்கெட்டாகவே கிடைக்கும், இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிறத எடுத்து வச்சுக்கணும் செப்பரேட்டாக 2 டேபிள் ஸ்பூன். மிளகாய் தூள் இதுக்கு தேவையானது 2 டேபிள் ஸ்பூன் வேணும். முந்திரி பருப்பு ஒரு 10 போல் எடுத்து வச்சுக்கணுங்க. அது கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயை எடுத்து அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு நம்ம பட்டை கிராம்பு எடுத்து வச்சோம்ல அதையும் போட்டுருங்க. பச்சை மிளகா கட் பண்ணி அதில் போட்டுட்டு கருவேப்பிலை 4 எடுத்து போட்டுடணும். கருவேப்பிலை கூட போட்டுக்கோங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லா வாசம் வரும். அது நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் வதங்கணுன்னா 2 வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், அதை பேஸ்ட் பண்ணி அதில் ஆட் பண்ணணும். ஏன்னா இம்பார்ட்டன்ட் இதில் வந்து வெங்காயம்லாம் பேஸ்ட் பண்ணணும். அதே நல்லா வதக்கணும், பச்சை வாசம் போகிற மாதிரி நல்லா வதக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிறதுலையே அது இது. ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ சால்ட்டு போட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் கூட கொஞ்சம் வேணும், தேவையான அளவுனா போட்டுக்கலாம். நல்லா வதக்கணும். அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்குங்க. தக்காளியை கூட அதே மாதிரி பேஸ்ட் பண்ணி அதில் ஆட் பண்ணணும். நல்லா வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டு. பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு என்னென்னா பேஸ்ட்டாக போட்டால் தான் அந்த இது கிரேவியாக நல்லாயிருக்கும். இதை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கணும். நல்லா வேணால் கலர் கொஞ்சம் ஃப்ளேவர் மாறும் பாருங்கள். வதக்கிக்கிட்டே இருக்கணும், விட்டுறக்கூடாது. கீழே என்னென்னா பிடிச்சிரும், அது மாதிரினால ஃபுல்லாக வதக்கணும். பார்த்துங்க, பப்புள்ஸ் மாதிரி நல்லா வதங்கி நல்லா இது மாதிரி ஃப்ளேவர் வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் போடணும். திருப்பி 2 ஸ்பூன் போதும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அதையும் வதக்குங்க. நல்லா வதக்குனிங்கன்னா அந்த பச்சை வாசங்கிறது மாறிடும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அடுத்து ஆட் பண்ணணும். 2 டேபிள் ஸ்பூன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குங்க. நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் வாசம்லாம் பச்சை வாசம் போகும். இன்னொன்று என்னென்னா கெட்டியாக இருக்குது பாருங்கள், அப்புறம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும் தண்ணி. நம்ம ரொம்ப ஒரு பவுலில் டொமாட்டோ இதெல்லாம் அரைச்சி போட்டு பாருங்கள், அந்த பவுலில் 1/2 பவுல் கொஞ்சம் வாட்டர் போட்டுக்கணும். உங்களுக்கே தெரியும் மிக்ஸ் பண்ணி கலக்கிறப்ப எவ்வளோ குவான்டிட்டி வாட்டர் பிடிக்கும் என்னென்னு. அப்படியே கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கூட விட்டுறக்கூடாது. இதுக்கு மேலே கரம் மசாலா பொடி. நான் கரம் மசாலா பொடி சொல்ல, அதனால் கரம் மசாலா பொடி வேணும்னா போட்டுக்கலாம், தேவைன்னா வேண்டாம். நம்ம பேஸ்ட்டு சொல்லியிருந்த பாருங்கள், முந்திரி பருப்பு அரைச்சி வச்சுக்கணுன்னா அந்த பேஸ்ட்டை கூட இதில் ஆட் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. அதையும் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே கலந்து வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு, பன்னீர் கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, கழுவிட்டு நீட்டாக அப்படி பாருங்கள் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருந்தோம். அதை எடுத்து அதில் ஆட் பண்ணிடணும். நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருங்க. எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் ஃபுல்லாக போட்டுறணும். அழகாக இருக்குது பார்த்தீங்களா? 1/4 கிலோ பன்னீர். எங்களுக்கு இந்த 2 ஆனியன் 2 டொமாட்டோ இவ்வளோ மசாலா போட்டுறதுக்கு 1/4 கிலோ பன்னீர் கரெக்டாக இருந்துச்சு. இது நானுக்கு சப்பாத்திக்கெலாம் நல்லாயிருக்கும். உங்கள் இஷ்டம், வீட்டில் சப்பாத்தி பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். நானாக இருந்தாலும் நான் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ பன்னீர் பட்டர் மசாலா ஹோட்டலில் தான் வாங்கணும். நம்மளே ஹோம்மேட் நம்மளே செஞ்சு நம்ம பசங்களுக்கு நம்ம கையால் கொடுத்தீங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு. வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே ஃப்ரீயாக இருக்கிறப்ப செய்யுங்க, என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கா? பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? இன்னொன்று கண்டிப்பாக மறக்காமல் வீட்டில் செஞ்சு பார்க்கணும். அப்போ தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் எவ்ரி ஒன் ஃபார் வாட்சிங்.
அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.